ஒரு சமயம் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து சந்தைக்கு பக்கத்தில் அரட்டை அடிச்சுக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. அப்போது சில லேடிஸ் அந்த வழியாக போனாங்க. அந்த லேடிஸ்க்கு அந்த கேங் எதுக்காக சிரிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்மளை தான் கேலி செஞ்சு சிரிக்கிறாங்களோன்னு தப்பாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் இந்த மாதிரி பொது இடங்களில் லேடிஸை பார்த்து நம்ம சிரிக்கவே கூடாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரங்களில் நம்ம சிரிக்காமல் இருக்கிறதே நல்லது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? டவுனில் சில கடைங்களுக்கு முன்னால் சில பேர் எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த கடைக்கு வர்றவங்களையும் அந்த வழியாக போகிறவங்களையும் பார்த்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. இது சரியா? அவங்க வீட்டு லேடிஸ் கடைக்கு போனாங்கன்னா அவங்கள பார்த்து இவங்க பண்ண மாதிரியே மற்றவங்களும் யாராவது கமெண்ட் அடித்து கேலியாக சிரிப்பாங்களே, அது பரவாயில்லையா? அதை நினச்சி பார்க்கணும். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ரியாக்ஷன், ரிசவுண்ட் அண்ட் ரிஃப்ளெக்ஷன், அதாவது எதிர்வினை, எதிரொலி, எதிரொலி எல்லாம் உண்டு. அதிலிருந்து யாராலுமே தப்பிக்கவே முடியாது. அந்த எதிர் விளைவுகளை சந்திச்சே ஆகணும். இப்படி கெட்டது செஞ்சா நாம சுவாமி கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப தூரமா போயிடுவோம். சுவாமியோட கிரேஸ் நமக்கு கிடைக்காது. அதனால குட்டீஸ், இனி நாமெல்லாம் பேசும்போதும் சிரிக்கும் போதும் கவனமா இருக்கணும். எதையும் யோசிச்சு செய்யணும். சுவாமிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்.